மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை ஆகஸ்ட் 26 31 வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட போகும்போது ஏராளமான கோரிக்கைகளை அவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் மக்கள் சந்திப்பு இயக்கத்துக்கு நடத்த போகிற போது மக்கள் அவங்க சொன்ன அடுக்குன அந்த பட்டியல் ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிற ஒரு வியாபாரி அவர் சொன்னார், அண்மையில் எங்களுக்கு வாடகை ஏற்றிட்டாங்க, தொழில் வரி, குப்பை வரின்னு கிட்டத்தட்ட வரி வரியாக போட்டு எங்கள் உடம்பே வரி குதிரை மாதிரி இருக்குது. இவ்வளோ வரியை கட்டிட்டு இந்த கடையிலிருந்து மிச்சம் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும்? ஏன் இந்த அரசாங்கங்கள் எங்களை போன்ற சிறு வியாபாரிகளுக்கு இவ்வளோ வரி போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார். அதே நகரத்தில் ஒரு பெரிய பாத்திர கடை வச்சிருக்கிற இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்னா, முதல்லலாம் பாத்திரத்தை நாங்கள் சென்னை வரைக்கும் அனுப்புவோம், ஆனால் உள்ளூர்லேயே இன்றைக்கி விற்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. எனக்கு 2, 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த கடை இருக்கும். அதுக்கு அடுத்த நாளே இந்த கடையை பூட்டிடுவேன். எங்களை மாதிரியான ஆட்களுக்கு இந்த அரசாங்கம் போடுற ஜிஎஸ்டி இந்த சிறு குறு தொழில்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், பாஜக கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சாமி அவர் போட்டிருக்கிற ட்வீட்டை எங்ககிட்ட சொன்னார். ஒன்றிய அரசாங்கம் 10 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 100 பணக்காரர்களுக்கு கொடுக்குது. இவ்வளவு வரிச்சலுகையை கார்ப்பரேட் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் எங்களை போன்ற சின்ன வியாபாரிகளை, சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துது? இதுக்கு என்ன தீர்வு? அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி முன்னெடுத்து வச்சார். தெருவோர வியாபாரிகளை நிறைய பார்த்தோம். அந்த போலூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி நிறைய சின்ன வியாபாரிகள் கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேருக்கு படிக்க தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை மாதிரியான இந்த தெருவில் வண்டி போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது, அந்த பாதுகாப்பு இருக்குது. அந்த சட்டத்தை கம்யூனிஸ்ட்டுக்கு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுக்கூட்டமோ அல்லது நிகழ்ச்சிகளோ அல்லது திருவிழாவோ நடக்கிற போது அதிகாரிகளும் போலீஸும் எங்களை கடையிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நாங்கள் கடையை போடலன்னு எப்படி வியாபாரம் நடத்த முடியும்? அது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அதனுடைய தொழிற்சங்கங்களோ தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்குது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. போலூர் பஸ் ஸ்டாண்டில் மாலை நேரத்தில் நிறைய மாணவிகள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் துண்டறிக்கை கொடுத்து பேசும்போது, டெல்லியில் நடந்த போராட்டம் எங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. கல்வி கடைச்சரக்காக மாற்றப்பட்டிருக்கு, தனியார் மயம் ஆகியிருக்கு. எங்களை போன்ற சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் எப்படி படிக்க முடியும்? அவை இந்த கல்வியை அரசே தன்னுடைய பொறுப்பில் கொடுக்கணும். ஆட்சி நிறைய மாறிட்டே இருக்குது. நிறைய மாறி மாறி வரக்கூடிய கட்சிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கல்வியை மட்டும் தனியார் மயப்படுத்துறதுலேருந்து அரசே கொடுக்கணுங்கிற அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டுதலை ஏன் அமலாக்க மாட்டேங்கிறாங்க? கம்யூனிஸ்டுகள்லாம் இதுக்கு தொடர்ச்சியாக போராடுறாங்க, நாங்கள் கவனிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய மக்களுடைய கோரிக்கைகள் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் பேசுகிறது ஒன்று, எக்ஸ்ட்ரா பார்லிமெண்ட்ரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு வெளியே மக்கள் மன்றத்தில் முன்வைக்கக்கூடிய அரசியல் உரையாடல் மிக முக்கியமானது. யூசுப் அப்படிங்கிற ஒரு வியாபாரி ரொம்ப முக்கியமான கருத்தை சொன்னார். சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, அதில் பெரிய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மேகமலையில் வருசநாடு பகுதியில் 3-4 தலைமுறையாக இருக்கக்கூடிய 10,000 மக்களை வெளியேற்றுற போது கம்யூனிஸ்டுகள் தான், அதுவும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே பெரிய போராட்டத்தை நடத்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் சட்டமன்றத்தில் விவாதமாக மாறுது. ஆகவே நீங்கள் களத்தில் இறங்கி எங்களை சந்திக்கக்கூடிய போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாங்கள் சந்திக்கிற போது எல்லா கட்சிக்காரங்களும் நெருக்கமாக பேசுகிறாங்க. கம்யூனிஸ்டுகளை, குறிப்பாக இடதுசாரிகளுடைய அரசியல் தான் இந்த தேசத்திற்கு ஒரு தீர்வை தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவுடைய அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பில் போகிற போது எல்லாத்தையும் சந்தித்து அவன் எல்லாத்துக்கும் தேடி வாங்கி கொடுத்து ஒரு தகவலை சொன்னார். மக்கள் நல கூட்டணி சார்பில் போலூரில் சிபிஎம் வேட்பாளர் நிற்கிற போது அவருக்கான டெபாசிட்டை நான் தான் கட்டினேன். அப்போ அதிமுக சிபிஎம்மோட கூட்டணியில் இல்லைனால கூட எங்கள் ஊர் ஒரு சிபிஎம் கேண்டிடேட் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு விருப்பத்தோட அந்த நிதி உதவியை கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லி எல்லா தோழர்களையும் பாராட்டினார். உண்மையிலே இந்த மக்கள் சந்திப்பு இயக்கம் மக்களுடைய மனசாட்சியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரையாடல். அரசியல் களத்தை ஒரு மாற்று முயற்சியோட மார்க்சிஸ்ட் கட்சி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மாற்றாக இருக்க முடியாது. ஒரு நபருக்கு இன்னொரு நபர், ஒரு தலைவருக்கு இன்னொரு தலைவர் எப்போதும் மாற்றாக இருக்கவே முடியாது. மாற்றம் என்று சொன்னால் அது கொள்கை மாற்றம்தான். இடதுசாரி அரசியலை கொண்டு செல்வோம், இதயங்களை வெல்வோம் என்கிற முழக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற இந்த அரசியல் பேர் இயக்கம் என்பது மிக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவது உறுதி. இடது என்பது இடது பக்கம் செல்வோம் என்பது சாலை விதி மட்டுமல்ல,
இடது பக்கம் செல்வோம் என்பது சமூக விதியாக, அது ஒரு அரசியல் விதியாக மாறப்போவது நிஜம்.